வணக்கம். மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. யோகம் கரணம் சிறப்பாக இல்லை. எனவே பல ராசிகளுக்கு பலன்கள் சிறப்பாக இல்லை. இன்னைக்கும் நாளைக்கும் சில பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுவோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். இன்று நல்ல நேரம் இல்லை. இன்னைக்கு மூலம் நட்சத்திரம். மூல நட்சத்திர பெண்களுக்கு எந்த தோஷமும் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பல பேர் மூல நட்சத்திர பெண்ணா வேணாங்கிறாங்க, அது தப்பு. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 10:30 மணியோட ராகாலம் முடியுது. உங்களுக்கும் தொல்லை விட்டுச்சு. 10:30 சூப்பர். 10:30 வரைக்கும் ஜாக்கிரதை. 10:30க்குள்ள விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். 10:30க்கு அப்புறம் சூப்பர் பிரமாதம் கலகரிங்க, நல்லா இருக்கு. சனி உதவி செய்கிறார், ராகு தொல்லைகளை குறைக்கிறார். மொத்தத்தில் பிரமாதம், ஜெயிப்பு, வெற்றி. திருஷ்டி இருக்காதா? மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் சண்டிகையே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. கூடவே சங்கபாலனே போற்றி. அனுகூலமான எண் இன்னைக்கு 10:30க்கு அப்புறம் 2 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கிடைக்கிறது, படிச்சு பாருங்க. செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு கொடுப்பது நல்லது, கோதுமை கொடுப்பது நல்லது. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கொடுப்பது நல்லது. செய்யுங்க இந்த வழிபாட்டை, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, காலையில இருந்தே சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. இன்னைக்கும் சந்திராஷ்டமம். நாளைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. முக்கிய முடிவு வேண்டாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, அசை உணவு வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை அசை உணவு வேணாங்கிறீங்க, சாஸ்திரம் சொல்லுது, சொல்லிடுறோம், அப்புறம் உங்கள் சௌரியம். ஜாக்கிரதை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, ஓம் உஷாதேவியே போற்றி, ஓம் நீலாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ராகு உதவி செய்கிறார் 1 வருஷத்துக்கு, அதனால நன்மைகள் உண்டு. அனுகூலமான எண் 2 நாளும், சனி ஞாயிறு 2 நாட்களுமே திசை கிடையாது, நிறம் கிடையாது, அனுகூலமான எண் கிடையாது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கிடைக்கிறது, படிச்சு பாருங்க. செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு கொடுப்பது நல்லது, கோதுமை கொடுப்பது நல்லது. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கொடுப்பது நல்லது. செய்யுங்க இந்த வழிபாட்டை, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களுமே சூப்பர். பிரமாதம் கலகரிங்க, நல்லா இருக்கு. உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நல்ல நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் அம்மனுக்கு சனிக்கிழமை தீபம் போடணும், வசதிப்பட்ட நேரத்தில். ஆமாம், 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்கு. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி. அனுகூலமான எண் சனி 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிறு 7, 9 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பார்க்கலாம், அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் படிச்சு பார்க்கலாம். புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துடலாம். நீலம் கருப்பு சனிக்கிழமை, சிவப்பு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. அஷ்டம சனி இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ராகு உதவியாக இல்லை, புத்தி ஒழுங்காக இல்லை, மனசு ஒழுங்காக இல்லை. நிதானம், பொறுமை. ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரக்தையே போற்றி, ரக்தை. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை. இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கிடைக்கிறது, படிச்சு பாருங்க. செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு கொடுப்பது நல்லது, கோதுமை கொடுப்பது நல்லது. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கொடுப்பது நல்லது. செய்யுங்க இந்த வழிபாட்டை, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே சூப்பர். கலகரிங்க, நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும்.
பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். அப்ப திருஷ்டி இருக்கும், வைத்தறிச்சல் இருக்கும், அதை குறைக்கணும். என்ன பண்றது? மந்திரம் தான். ஓம் யமுனையே போற்றி, ஓம் யதுவே போற்றி, ஓம் யட்சியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் சனி 1 வடக்கு வெள்ளை சிவப்பு, ஞாயிறு 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பார்க்கலாம், அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் படிச்சு பார்க்கலாம். புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துடலாம். நீலம் கருப்பு சனிக்கிழமை, சிவப்பு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. சனி ஞாயிறு 2 நாட்களுமே சிறப்பான நாட்களாக இல்ல. சனி உதவி செய்யறார், மறுக்கல. ராகு உதவியா இல்ல. சனி உதவி செய்யற 3 ராசிகள் உங்களுக்கு ஒண்ணு, இன்னும் 2 வருஷத்துக்கு இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா இந்த 2 நாளும் சிறப்பா இல்ல. வீண் செலவு, வீண் கவலை, வீண் பேச்சு. எனவே பொறுமை, நிதானம். மனசுல சில மந்திரங்கள் ஓடுவது கவசமா இருந்து காப்பாற்றும். ஓம் ஜரத்காருவே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜமதக்னியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, நல்லது. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை, நிதானம். அனுகூலமான எண் சனி 1 வடக்கு வெள்ளை, ஞாயிறு 9 தெற்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கிடைக்கிறது, படிச்சு பாருங்க. செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. 1/2 மணி நேரமாவது படிங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு கொடுப்பது நல்லது, கோதுமை கொடுப்பது நல்லது. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கொடுப்பது நல்லது. செய்யுங்க இந்த வழிபாட்டை, நல்லது. துளாராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். வீண் செலவு, வீண் கவலை எல்லாம் இருக்கு. என்ன பண்றது? சுவாதி நட்சத்திரக்காரர் கட்டாயம் அம்மனுக்கு ராத்திரியில தீபம் போடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போட்டுடணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓ வினதா தேவியே போற்றி, விருஷ்ணியே போற்றி, விபீஷணனே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிக்கலாம். ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள், சிறுகதைகள் படிக்கலாம். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தலாம். சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும், ஞாயிற்றுக்கிழமை கோதுமையும் கொடுக்கலாம். காக்கைக்கு பசியாத்தலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம் அதிகமாகும். உயர்வு உண்டு. ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள், பிரமாதம், வெற்றி. அப்புறம் என்ன சந்தோஷம், நல்லா இருக்கு. திருஷ்டி இருக்காதா? 2 நாளும் சூப்பரா இருந்தா இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ அம்மனுக்கோ தீபம் போட்டுறது நல்லது. ஏன்? அனுஷத்தினுடைய தலைவர் சனி. சரி, 2 நாளும் சூப்பர். ஓம் ஓம் நீலா தேவியே போற்றி, நீலியே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க. இரவு நேரத்தில் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, முருகனே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் சனி 7 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஞாயிறு 1 2 தெற்கு மேற்கு பச்சை சிவம். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பார்க்கலாம், அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் படிச்சு பார்க்கலாம். புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துடலாம். நீலம் கருப்பு சனிக்கிழமை, சிவப்பு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பா இல்லைங்க. வீண் வீம்பு, வீண் வழக்கு, வீண் சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன. சனி உதவியா இருக்கார், இன்னும் 2 வருஷத்துக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, நாளைக்கும் நல்லா இல்லை. சனி ஞாயிறு 2 நாட்களுமே கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. மனசுல சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, சேஷனே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் சொல்லுங்க. கூடவே மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லுங்க. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 3 தெற்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிக்கலாம். ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள், சிறுகதைகள் படிக்கலாம். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தலாம். சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும், ஞாயிற்றுக்கிழமை கோதுமையும் கொடுக்கலாம். காக்கைக்கு பசியாத்தலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது.
மகராசிகார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சனி பதச்சனி, ராகு உதவியாக இருக்கிறார். ஆனால் சந்திரன் உதவியாக இல்லாதனால மனசுல நிம்மதி இல்லை. வம்பு வழக்கு தேவையற்ற சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறன. வழிபாடு முக்கியம். ஓம் ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பலராமனே போற்றி. நல்லது. நிதானம், பொறுமை 2 நாட்களும். கவனம். அனுகூலமான எண் சனிக்கிழமை 4 வடக்கு பச்சை, வெள்ளிக்கிழமை 7 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிக்கலாம். ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் சிறுகதைகள் படிக்கலாம். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தலாம். சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமையும் கொடுக்கலாம். காக்கைக்கு பசியாத்தலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களும் சூப்பர். 7.5 சனி இருந்தால் கூட, ராகு உதவி இல்லைன்னா கூட இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 2 நாட்களும் உங்களுடைய பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்ப திருஷ்டி இருக்கும். ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. இந்த 4 மந்திரங்களும் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. திருஷ்டியை குறைக்கும். அதிகமா இருக்கு வைத்தறிச்சல். உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு, உங்க மேல. அனுகூலமான எண் சனிக்கிழமை 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிற்றுக்கிழமை 1 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பார்க்கலாம். அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் படிச்சு பார்க்கலாம். புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துடலாம். நீலம் கருப்பு சனிக்கிழமை, சிவப்பு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடுங்க. நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் பிரமாதமா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, 7.5 சனி நடந்தா கூட, ராகு உதவி இல்லைன்னா கூட நல்லா இருக்கு. ஏன், சூரியன் உதவியா இருக்கார். அதனால மொத்தத்துல சந்திரன் உதவியா இருக்கார். ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். திருஷ்டி இருக்கு. அதனால மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் குளிகனே போற்றி, குபேரனே போற்றி, குமரனே போற்றி. இந்த 2 3 மந்திரங்கள் ஓடட்டும். நல்லது. அனுகூலமான எண் சனிக்கிழமை 2 3 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. ஞாயிற்றுக்கிழமை 7 5 வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பார்க்கலாம். அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் படிச்சு பார்க்கலாம். புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துடலாம். நீலம் கருப்பு சனிக்கிழமை, சிவப்பு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடுங்க. நல்லது. நேயர்களே, இன்றும் நாளையும் பல பேருக்கு ராசி பலன் ஒரே மாதிரி இருக்கு. அதனால சொல்லியிருக்கோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.